பனையூருக்கு வந்து இங்கேருந்து ஒரு பத்திரிகையாளர் போனோன்னா கூட சாப்பாடு கட்டிட்டு போகிறதா இருக்குது. ஏன்னா போகிறதுக்கு 6 நாள் ஆயிடுது. ஆமாம். ரொம்ப செலவு விஷயத்தில் ரொம்ப கராராக இருப்பார். செலவு விஷயத்தில் ரொம்ப கராராக இருப்பார். எதுக்கு வந்து அது அவ்வளோ பெரிய இது, நமக்கு சின்னதாக இது ஒரு ஆஃபீஸ் இருந்தால் போதும்னு சொன்னார். 1000 சொன்னாலும் இந்த வியூகம் அமைக்கிறோம், இவனுக்கு அறிவு வேணுமா இல்லையா? இவனுக்கு அறிவு இருக்கணும்ல வியூகம் அமைக்கணும். வந்து அவர் வந்து செலவுத்தில் ரொம்ப சிக்கனம். செலவு பொருட்டு கிடையாது. இங்கே வரக்கூடிய மற்றவங்களுடைய செலவு யோசிச்சிங்களா நீங்கள்? அவைக்கா தொண்டர்களே வந்து காரை நிறுத்திட்டு போகிறது, வாகனத்தை நிறுத்திட்டு போகிறது, வீட்டு வாசலே வாகனத்தை நிறுத்துறது, வந்து குப்பைகளை சாப்பிட வந்து குப்பைகளை வீசி எறிகிறது, இப்படி வந்து அதுவும் இப்போ குறிப்பாக வந்து விசில் அடிச்சுட்டே வர்றது, இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து மக்கள் வந்து கொதிச்சு போய் என்ன சொன்னாங்க, இன்றைக்கி போகிற இடத்துல இறங்கிட்டாங்க. அவர் வேற சொல்றாரு என்னன்னு கேட்டா, உங்களுக்கு என்ன பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன். அவரை பார்க்கவே முடியாது. முதலாக இப்போ வந்து நிற்க வேண்டியது எங்கன்னா, நீ பனையூரில் இருக்கிற ஜனங்கிட்டே வீட்டு வாசலில் வந்து நிற்கணும். நீ இப்போ என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இதெல்லாம் வந்து ஒரு உணர்வோட ஒரு சொரணையோட இருக்கிற மனுஷனா தான் பரவாயில்ல. அது எதுவுமே கிடையாது. இல்லை இல்லை அப்படி இல்லையே இல்லையே. இப்போ நான் கேட்குறேன், இது வந்து அரசல் புரசலாக அந்த மக்கள் பேசாமையாக இருந்திருப்பாங்க. ரெண்டா அந்த மக்கள் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகு தானே உனக்கு இதெல்லாம் தெரியும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இங்கே தாவேக்கா அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பனையூரில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு மக்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க தாவேக்கா அலுவலகத்தில் நடக்கிற பிரச்சனைகள்னால. அந்த விவரம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை பொதுவாக இது வந்து இன்றைக்கி இல்லைம்மா, நான் வந்து இதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி இந்த விக்கிரவாண்டி மாநாடு இருக்குல்ல, அந்த டைம்லேயே நான் வந்து ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட பேசும்போது கட்சி ஆஃபீஸ்னு ஒன்று நல்லா கூர்ந்து கவனிங்க. நான் சொன்னதுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணுறதை நான் சொல்கிறேன். கட்சி அலுவலகம்னு ஒன்று வேணும்ல சார், இது பனையூரில் வந்து வச்சுருக்கும்போது அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்க கூட வந்து பனையூருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக நேராக வந்து கார்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு வண்டியிலையோ வந்து இறங்கிடலாம். பட் இங்கே செங்கல்பட்டாக இருக்கட்டும், இல்லை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், இல்லை சென்னையிலேயே கூட வந்து பார்த்திங்கன்னா பனையூருக்கு போயிட்டு வந்து போகக்கூடிய மக்கள் வந்து பைக்கில் போகலாம். எல்லோரும் வந்து ஊரில் வந்து பஸ்ஸில் வந்து கிளம்பி வரவங்க கிடையாது. பெரிய டூரிஸ்ட் பஸ் மாதிரி போட்டுக்கிட்டு கட்சி அலுவலகத்துக்கு. அப்போ இது பனையூரில் இருக்கிற அந்த ஆஃபீஸ் வந்து அவருடைய வசதிக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுக்கிட்ட மாதிரி இருக்குது. ஆனால் வந்து மையப்பகுதி சென்னையில் ஒரு மையப்பகுதியில் வச்சா, இப்போ உதாரணத்துக்கு கோயம்பேட்டில் வந்து இறங்குறாங்க பஸ்ஸில், அவங்க வர்றதுக்கு வந்து பனையூர் வரணும்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வர வேண்டியது இருக்குது. அப்போது வெவ்வேறு இடங்கள் அது கும்படி பூண்டியாக இருக்கட்டும், தாம்பரமாக இருக்கட்டும், இல்லை எங்கேருந்து வந்தாலும் ஒரு சென்னையில் ஒரு மையப்பகுதியில் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ராயப்பேட்டாவில் வந்து அதிமுக தலைமை அலுவலகம் இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ணா அறிவாலயம் இருக்குது, சென்னை அண்ணா சாலையிலே இருக்குது. இது மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து நீங்கள் கட்சி அலுவலகம் வைக்கலாமே, அதுதானே சரியாக இருக்கும். ரெண்டாவது இவருக்கு வந்து நிறைய கல்யாண மண்டபங்கள் நிறைய இருக்குது இல்லையா? விஜய்க்கே கல்யாண மண்டபம் இருக்குது, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, பெரிய பெரிய மால் இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு கேளம்பாக்கத்தில் இருந்தாலும் கூட பரவாயில்லன்னு சொல்ல முடியும். பனையூர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆர் ரோடு வந்து ரொம்ப இருக்கிறதுலே வந்து புறந்தள்ளப்பட்டு ஒரு ஓரமாக இருக்கிற பகுதி. சென்னையை விட்டு சில பேர் அதான் யாரோ ஒருத்தர் கூட சொன்னார், ஒரு பத்திரிகையாளர் கூட சொன்னார், வந்து பனையூருக்கு வந்து இங்கேருந்து ஒரு பத்திரிகையாளர் போனோன்னா கூட சாப்பாடு கட்டிட்டு போகிறதா இருக்குது. ஏன்னா போகிறதுக்கு 6 நாள் ஆயிடுது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ அது மாதிரி இது உண்மையும் கூட. ஒரு அவசரம் டக்குன்னு ஒரு பத்திரிகையாளர் போகணுன்னா கூட அங்கே போய் சேர்றதுக்கு 1 மணி நேரம் மேலே ஆகிடுது. அப்போ சென்னையும் தான் பேரை தவிர நீங்கள் வந்து டக்குன்னு போன உடனே போய்ட்டு திருவான்மியூரில் இருக்கிறவங்க போனனால கூட உங்களுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகிடும். அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு மையப்பகுதியில் இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னார்ட்டேன். ஒரு மையப்பகுதியில் இருந்தால் நல்லது சார். அவர் தான் மண்டபம் நிறைய கல்யாண மண்டபம் இருக்குது. ஏன்னா பூந்தமல்லியில் இருந்தால் கூட பூந்தமல்லி மையப்பகுதி ஆகிடுச்சு இன்றைக்கி. பல இடங்கள் இப்போது ரெட்டின்ஸ்லேருந்து வந்தாலும் சரி, தாம்பரத்துலேருந்து வந்தாலும் சரி, வந்து இந்த சைடில் வந்து ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வந்தாலும் சரி, இல்லை எந்த பக்கத்தில் வந்துக்கிட்டா பூந்தமல்லியே மையப்பகுதி. பூந்தமல்லியே பெரிய கல்யாண மண்டபம் இருக்குது, சங்கீதா மண்டபம் பெரிய மண்டபம் இருக்குது. ஸோ இது மாதிரி பெரிய ஒரு கல்யாண மண்டபம் போது எது சார் அவர் யார் ஜான் சொன்னது என்னென்னா,
ரொம்ப செலவு விஷயத்தில் ரொம்ப கராராக இருப்பார். செலவு விஷயத்தில் ரொம்ப கராராக இருப்பார். எதுக்கு வந்து அது அவ்வளோ பெரிய இது, நமக்கு சின்னதாக இது ஒரு ஆஃபீஸ் தான் போதும்னு சொன்னார். 1000 சொன்னாலும் இந்த வியூகம் அமைக்கிறோம், இவனுக்கு அறிவு வேணுமா இல்லையா? இவனுக்கு அறிவு இருக்கணும்ல வியூகம் அமைக்கணும். வந்து அவர் வந்து செலவுத்தில் ரொம்ப சிக்கனம். செலவு பொருட்டு கிடையாது. இங்கே வரக்கூடியவங்க மற்றவங்களுடைய செலவு யோசிச்சிங்களா நீங்கள்? ஊர்லேருந்து வரான்ல, அவனுக்கு எவ்வளோ செலவாகும்? நீங்கள் சென்னையிலேருந்து புறந்தள்ளி ஒரு மூலையில் வந்து பனையூரில் இருக்கிறதுனால, இப்போ இதே நீங்கள் வந்து ஒரு பூந்தமல்லியில் இருக்கிறீங்க, இல்லை கோயம்பேட்டில் இருக்கிறீங்க, இல்லை வடபழனியில் இருக்கிறீங்க, ஒரு சென்னையில் மையப்பகுதியில் இருந்தீங்கன்னா எல்லாரும் வந்து எளிதாக வந்து உங்ககிட்ட வர முடியும். டக்குன்னு ஒரு ஊருக்கு போகிறவங்க கூட டக்குன்னு கோயம்பேடு போயிடுவான் இல்லையா? இல்லை இந்த கோயம்பேட்டிலேருந்து பஸ்ஸை பிடிச்சி கிளம்பாக்கம் போனால் கூட போயிடலாம். இல்லை இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூந்தமல்லிக்கு போய் கூட வந்து போயிடலாம். சென்னையில் மையப்பகுதியில் இருக்கிறன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய செலவினத்தை வந்து கவனத்தில் எடுத்துருமா இல்லையா? ஆனால் இவன் என்ன சார், இவனுங்க கதை வரைக்கும் பார்த்துட்டாங்க. ஏன்னா இவர் பனையூர்லேருந்து அப்படியே மெதுவாக அப்படி உள்ள வந்து அவங்க வீட்டிலேருந்து இங்கே வரதுக்கு அவ்வளோ 5 நிமிஷம் 5 நிமிஷம் அதிகம். இவர் வசதிகள். இப்போ என்ன ஆச்சுன்னா, இது வந்து இருக்கிற நாளுக்கு நாள் இந்த கூட்டங்கள் அதிகமாக ஆக 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 என்ன ஆச்சுன்னா அன்ட்ரஸ்ட் ஆகிடுச்சு அந்த இடமே. பெரும்பாலும் வந்து பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய பகுதி தான் ஈசிஆரில் வந்து, அது குறிப்பாக பனையூர்ன்றது. பனையூர்னே சொல்ல தப்பாது, அது பனவூர். இல்லை, பணம் படைத்தவங்கள்லாம் வந்து அங்கே வீடு வந்து இருக்கிறாங்க. பெரிய பெரிய அரசியல் தொழிலதிபர்கள், முக்கியமான அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அந்த பனையூர் அந்த சாலையில் தான் இருக்கிறாங்க, ஈசிஆர் ரோட்டில் தான் இருக்கிறாங்க. காரணம் கேட்டால் அந்த அளவுக்கு லக்ஸுரியஸான வாழ்க்கை. காலையில் வந்து சன்லைட்டோடு நீங்கள் வந்து கடலுக்கு போகாமல் வீட்டிலேருந்தே கடலை பார்க்கலாம். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது பனையூர்னா என்ன விசேஷம்னு கேட்டால், அந்த பனையூர் சாலையில் இருக்கிற அத்தனை வீட்டில் இருக்கிறவங்களும் காலையில் எழுந்து சன்லைட்டை பார்க்கணும்னா நீங்கள் கடலோடு சேர்ந்து சன்லைட்டை பார்க்க முடியும். வீட்டுக்குள்ளேருந்தே பார்க்க முடியும். ஹால்லேருந்தே நீங்கள் வந்து கடலை நீங்கள் பார்க்க முடியும், சன்லைட்டை பார்க்க முடியும். நீங்கள் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் வந்து இப்போ வசதி படைத்த மக்கள் இல்லையா, என்ன சொல்லணும்னா பணத்தில் வந்து பணம் படைத்த மக்கள், இப்போ அவங்களுக்கு வந்து அங்கே நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. என்னென்னா, இந்த வரக்கூடிய வந்து கட்சி தொண்டெல்லாம் எப்படி இருப்பான் உங்களுக்கு தெரியும்ல, அதுவும் இந்த கட்சி தொண்டை எப்படி இருப்பான்னு தெரியும். வரும்போது விசில் அடிச்சுனே வரான். இப்போ நாளுக்கு நாள் வந்து கூட்டம் வந்து இந்த தேர்தலுக்கு இந்த விண்ணப்பம் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும்னா அந்த கட்சி அலுவலகன்றது ரொம்ப பிஸியானதுனால ஒரு சிலர் சொல்கிறாங்க, இருக்கிற வந்து 1லேருந்து 20 தெரு இருக்குதுன்னு சொன்னால் அத்தனை தெருக்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தாவேக்கா தொண்டர்களே வந்து காரை நிறுத்திட்டு போகிறது, வாகனத்தை நிறுத்திட்டு போகிறது, வீட்டு வாசலே வாகனத்தை நிறுத்துறது, வந்து குப்பைகளை சாப்பிட வந்து குப்பைகளை வீசி எறிகிறது, இப்படி வந்து அதுவும் இப்போ குறிப்பாக வந்து விசில் அடிச்சுட்டே வர்றது, இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து மக்கள் வந்து கொதிச்சு போய் என்ன செஞ்சாங்க, இன்றைக்கி போராட்டத்தில் இறங்கிட்டாங்க, போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. இப்போ விஜய் சொல்லணும், என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா உங்கள் வீட்டு முன்னாடி வந்து நிற்பேன், உங்களுக்காக வந்து நிற்பான் இந்த விஜய்னார்ல. இப்போ அந்த பகுதி மக்களே வந்து கேட்டால் வந்து வா விஜய்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அங்கே மக்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வயசானவங்க சில பேர் என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க, சார் இந்த விசில் சின்னத்தை அறிவிச்சாலும் அந்த அந்த பனையூர் ஃபுல்லாக அந்த சாலை ஃபுல்லாகவே வந்து இவனை விசில் அடிச்சு சுற்றிட்டு கிடக்குறானுங்க, காரில் போகும்போது விசில் அடிக்கிறானுங்களாம். அப்போ இவங்க நடந்துக்கிற விதம் தானேம்மா. விஜயே வந்து எந்த இடத்துல அடிக்கணும் அதுதான் செங்கோட்டையன் சொல்கிறார். இந்த விசில் எங்கே அடிக்கணுமோ அங்கே தான் அடிக்கணும். நீங்கள் எல்லா இடத்துலையும் அடிச்சிங்கன்னா, வயசானவங்க போய் அடிச்சிங்கன்னா அவங்க எரிச்சல் அடைஞ்சிருவாங்க, வாக்களிக்காமல் போயிடுவாங்கன்னு வெளிப்படையாக பேசினார் இல்லையா. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பனையூரில் ஃபுல்லாக விசில் அடிச்சுட்டு இருக்கானுங்க, ஃபுல்லாக விசில் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் 2வது இந்த சுகாதார பிரச்சனை, சாப்பாட்டை அங்கங்கே போட்டுறானுங்க. 2வது வந்து இருக்கிறது பரவாயில்ல சொன்னால் 8வது தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டம் வந்து நிற்கிதுன்னு சொன்னால் தெருவாக அப்போ வந்து அந்த வாகனங்களை நிறுத்தத்துக்கு இடம் இல்லாமல், ஏன்னா பிரதான சாலையில் நிறுத்த முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் தெருவில் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வீட்டு வாசலே வண்டி விட்டுறாங்கன்னு சொல்லி புலம்புறாங்க, கஷ்டப்படுறாங்க. இது அடுத்த கட்டமாக வந்து என்ன செய்ய போகிறாங்க. இப்போ வேறு வழியே இல்லாமல் வந்து இப்போ வந்து பனையூர் அலுவலகமே வந்து இன்னும் நாள் இருக்குது, இன்னும் தேர்தல் அறிவிக்கவே இல்லை. அப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இப்போ வந்து மக்கள் ரோட்டுக்கு வந்துட்டாங்க போராட்டத்துக்கு. அடுத்து என்ன நடக்குன்றது ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்காங்க. ஒன்று இவங்க வந்து அலுவலகத்தை மாற்றணும், டெம்பரரியாக வந்து அலுவலகத்தை வேறு எங்கேயாவது மாற்றினா தான் ஒருத்தருடைய நன்மைக்காக விஜய்க்கு வந்து வசதி கன்வீனியன்ட் வந்து அவருக்கு கன்வீனியன்ட் என்னன்னு கேட்டால் அப்படியே பனையூர் வந்து அப்படியே நுழைஞ்சிடலாம், எல்லாமே வசதி அங்கேயே. பனையூரை தாண்டி வெளியே வர பனையூர் தாண்டி ஆமாம், இப்போ பனையூர் தாண்ட வேண்டிய கட்டாயம் வந்து விஜய்க்கு ஏற்படுது.
கரெக்டாக பனையூர் தாண்டியே ஆகணும். இந்த பிரச்சனையெல்லாம் விஜய் முதலுக்கு தெரியுமா? அவருக்கு முதல்ல கொண்டு அதெல்லாம் போகுமா? எப்படி கவனத்துக்கு போகுமா? அவர் வந்து காலையில் வந்து எழுந்து சாயந்தரம் 6 மணிக்கு படுத்தாருன்னா அதோட மறுநாள் காலையில் 8 மணிக்கு தான் எழுந்துப்பார். அங்கே இருக்கிற மக்கள் வந்து கொதிச்சு போய் இன்னைக்கு வந்து போராட்டத்திலே இறங்கிட்டாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு யாருக்கு தெரியும்? அவர் வேற சொல்றாரு என்னன்னு கேட்டால், உங்களுக்கு என்ன பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன். அவரை பார்க்கவே முடியாது. முதலாக இப்போ வந்து நிற்க வேண்டியது எங்கன்னா, நீ பனையூரில் இருக்கிற ஜனங்கிட்டே வீட்டு வாசலில் வந்து நிற்கணும். நீ இப்போ என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுவே இப்படி ஆயிடுச்சு. இப்போ சார் இதில் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் சொன்னீங்க பனையூர்லேருந்து வந்து சிட்டிக்குள்ளே மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சிட்டிக்குள்ளே மாற்றினாங்க அப்படின்னா அவ்வளோ பேர் வந்து போகிறது, டெய்லி வர்றது, காரை நிறுத்துறதுக்கு, பைக் நிறுத்துறதுக்கு தொண்டர்களுடைய கட்டுப்பாடு இல்லை. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்க. விஜய்க்கு எங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் பேச மாட்டீங்க. இப்போ அண்ணா நகர் எடுத்துங்க. அண்ணா நகர் இன்றைக்கி சென்னையில் மையப்பகுதி தான். அண்ணா நகரில் எவ்வளோ பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பிரதான சாலை இருக்குது. எவ்வளோ பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது அண்ணா நகரில். இதே சாலி கிராமத்துலேயே ஒரு பெரிய மண்டபம் இருக்குது. சென்னையில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து இன்னும் வந்து இப்போ நான் கேட்குறேன், சென்னையில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கிங் பண்ணதுக்கு 5 கார் தான் விட முடியும். ஆனால் வேலண்டைன் பார்க்கு தனியாக தான் இருக்குது. தனியாக ஒரு பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு மட்டும் எப்படி பண்ண முடியுது? ஸோ அதனால சொல்கிறேன் நான், கட்டுப்பாடற்ற தொண்டர்கள் அப்படின்னு அது மாதிரி இருக்கிறது தான் வந்து கட்டுப்பாடோட இருக்குது. எந்த பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த பிரச்சனை நடந்ததுனால இதுக்கப்புறம் அவர் முடிவை மாற்றிக்குவார்னு நினைக்கிறீங்களா? இந்த பக்கம் இல்லை, எனக்கு இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு உணர்வோட ஒரு சொரணையோடு இருக்கிற மனுஷனாக தான் பரவாயில்ல. அவர் எதுவுமே கிடையாது. இல்லை இல்லை அப்படி இல்லையே. இப்போ நான் கேட்குறேன், இது வந்து அரசல் புரசலாக அந்த மக்கள் பேசாமல் இருந்திருப்பாங்க. ரெண்டாவது அந்த மக்கள் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகு தானே உனக்கு இதெல்லாம் தெரியும். ஏன் உனக்கு தெரியாதா? இது சௌகரியமாக நீ வந்து வீட்டுக்குள்ளே நீ இருக்கிற சௌகரியமாக, ஏன் வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியாதா? அது கூட தெரிஞ்சிக்காமையா நீ ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிற நீ? நான் கேட்குறேன். இப்போ நான் கேட்குறேம்மா, இப்போ நல்லா புரிஞ்சுங்க. பாய்ஸ் கார்டன் இருக்குது. பாய்ஸ் கார்டனுக்கு வந்து ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வழியெங்கும் மக்கள் வந்து வரிசையாக நிற்பாங்க. அந்த அம்மா டெய்லி போகும்போது வந்து அந்த மக்கள் ரெண்டு சைட்லேயும் மக்கள் நிற்பாங்க. அந்த சாலை முழுவதுமே நிற்பாங்க. ஆனால் போக்குவரத்து எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த வாகனமும் போகும், வாகனம் வரும், எந்த பிரச்சனையும் கிடையாது. அது ஒரே ஒரு முறை ரஜினிக்கு பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் வந்து அது யாருக்கும் எந்த தொந்தரவும் அந்த பாய்ஸ் கார்டனில் இருக்கவங்க என்றைக்காவது வந்து ரோட்டில் வந்து கத்தியிருக்காங்களா? எங்களுக்கு வழி இல்லை, அது இல்லை, இதில் கிடையவே கிடையாது. பேசுனதே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டா எப்படிப்பட்ட இடம் உங்களுக்கு தெரியும். ராயப்பேட்டாவில் இது வரையிலும் ராயப்பேட்டாவில் அங்கே வந்து எத்தனை வண்டி விட முடியும்னு கேட்டால், மிஞ்சி போனீங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்குள்ளே 2 வண்டி விடலாமா? அவ்வளோ சின்ன இடமா? வாகனம் கார் நிறுத்தணும்னா ஒரு 3 கார் நிறுத்தலாம், அவ்வளோதான். நான் சொல்கிறேன் அந்த வளாகத்துக்குள்ளே. மீதி எல்லா காரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காரை விட்டுட்டு தான் வருவாங்க. எங்கேயாவது தூரமாக பார்க் பண்ணிட்டு தான் வருவாங்களே தவிர ஒரு 50 கார் நிறுத்துறதுக்கெல்லாம் அங்கெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல காரை விட்டுருவாங்க, இல்லை தங்குற இடத்துல வந்து காரை விட்டுட்டு வருவாங்க. அந்த ஆட்டோவில் வந்து அந்த ஆஃபீஸர்லாம் கூட இறங்க மாட்டாங்க. தூரமாக இறங்கிட்டு அங்கேருந்து நடந்து வந்துடுவாங்க. எவ்வளோ பெரிய ஆமாம் மினிஸ்டர்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். அந்த வாகனத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்லாங் தூரமாக நிறுத்திட்டு அங்கேருந்து நடந்து தான் போவாங்க. அங்கே மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கார், அதுவும் இப்போ 2 சிலை வேறு வச்சுட்டாங்க. இப்போ சரிங்களா, எம்ஜிஆர் சிலையும் ஜெயலலிதா சிலையும் வச்சுட்டாங்க. கார் விடுறதுக்கு அங்கே வந்து பார்க்கிங் கிடையாது, பெரிய இடம் கிடையாது. எல்லாம் சைடில் எங்கெங்கெல்லாம் விடணுமோ அங்கே இடம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே விட்டுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இது அதிமுக திமுக 2 கட்சிக்கும் அதுதான். தொண்டர்கள் ஒழுக்கமான தொண்டர்களாக இருந்தால் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. எவ்வளோ பெரிய கூட்டங்கள்லாம் நடந்திருக்கு. அதே அளவு அந்த அம்மா வந்தாலும் இதான் நிலமை. அவங்க வந்தாலும் அங்கே இருக்கிற கூட வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான லீடருக்கு வந்தாங்கன்னா வீட்டுக்கு இறங்கிட்டு உள்ளே போயிடுவாங்க, கார் போயிடும். அதுக்கப்புறம் கிளம்பும்போது கார் வரும், அவ்வளோதான். ஸோ அதனால் இதெல்லாம் ஒன்று. சரி, ரைட். அப்போது இந்த இடத்துல கட்சி அலுவலகம் வேறு, வீடு வேறுன்னு இருக்கணும். நீங்கள் வீடையும் ஒரே பகுதியை, கட்சி அலுவலகத்தையும் ஒரே பகுதியில் வைக்கும்போது பிரச்சனை வருமா வராதா? கண்டிப்பாக வரும். நீங்கள் தூரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. 5 நிமிஷம் தான் கிடையாது, 2 நிமிஷம் தான். வீட்டை விட்டு வந்தோம்னா எதிர்க்கே. அப்போ எப்படி? இப்போ புரியுதுங்களா? பிரச்சனை வந்து அதுதான். இப்போ வரக்கூடிய வந்து நான் சரின்னு கேட்டேன்னா அங்கங்கே இஷ்டத்துக்கு காரில் வந்துட்டு அவன் தூரமாட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே அந்த வேஸ்டேஜை போடுறது, இலையை போடுறது அப்படின்னா அந்த மக்களுக்கு அந்த வருத்தம் செய்யும். இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் ஓட்டை இல்லாமல் பண்ணிடுவாங்க இருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். அதுக்கு இதெல்லாம் என்னமா காரணம்? என்ன காரணம் உங்களுக்கு புரியுதுங்களா? அடிப்படையில் ஒழுக்கம் இல்லை யார்கிட்டையுமே.
அந்த கட்சி தலைமையில் இருக்கிறவங்க யாருக்குமே ஒழுக்கம் இல்லை. இல்லைன்னா நீ டான்ஸ் ஆடுவியா, இல்லை விசில் அடித்து காட்டுவியா? சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளப்படுத்துங்க, இதுதான் சொல்லி அடையாளப்படுத்துறது எப்படி இருக்குது? அப்படியே தொண்டர்கள் ரொம்ப விரும்பி கேட்டால் நீங்கள் வேணால் விசில் அடிக்கலாம். சின்ன பையன் மாதிரி வந்துட்டு அப்போ தான் சொல்லி முடிக்கிறாரு செங்கோட்டையன், வாயில் விசில் வச்சு அடிக்கிற. அப்புறம் இது என்ன உனக்கு ஒரு பெருந்தன்மை இருக்குது சொல்லுங்க? ஒரு பெரிய அந்த கண்ணியம் இருக்குது, தலைமைக்குரிய கண்ணியம், அந்த பண்பு எங்கே? நான் கேட்குறேன். தலைமைக்குரிய பண்பு வேணும்ல. தலைமை பண்புன்றது எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா ஒரு தலைவருக்கும்? ஒரு வழிகாட்டி மாதிரி. வழிகாட்டியாக இருக்கணும். நீ அங்கே வந்து பேசக்கூடிய வந்து திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா கொச்சைப்படுத்தி பேசுறது. திருக்குறள்ன்றது வந்து சின்ன பிள்ளைங்க மனசுலேருந்து வர்றதுமா அது இல்லையா? அது வந்து நம்மளை ஒழுங்குபடுத்து, நம்மளை நல்வழிப்படுத்துறதே திருக்குறள் தான். ஒவ்வொரு மனுஷனையும் இங்கே இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன பிள்ளைகளையும் எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒழுக்கப்படுத்துறதே திருக்குறள் தான். அந்த திருக்குறளை வந்து நீ வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிற, விசிலை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நீங்கள் வந்து ஒரு பண்புள்ள தலைவராக நீ வந்து பண்பில்லாத தலைவராக தான் நீ காட்டிக்கிட்ட. நீ பண்புள்ள தலைவராக நடந்துக்கவே இல்லை. இன்னும் எத்தனையோ அடிப்படையில் ஒழுக்கமே இல்லாதனுடைய விளைவு தானே இப்படி நடக்குது. ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கமான தலைவராக இருந்தால் கேட்டால் நீ வந்து முதல்ல நீ சொல்கிறதே எனக்கு எப்பயாவது நீ மேடையில் பேசும்போது தொண்டர்கள் டிசிப்ளினை சொல்லி கொடுத்தியா? இல்லை. ஒழுங்கற்ற ஒரு கூட்டத்தை தான் உருவாக்குற, தற்கொலை கூட்டம். அதனால தான் விசிலடிச்சா குஞ்சுங்களை உருவாக்குறேன். இன்றைக்கி வந்து பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இது வரைக்கும் ஏதாவது ஒரு அவதூறான வார்த்தைக்கு அது கட்சி தொண்டர்கள் நடந்துக்கிட்ட விஷயம், அது பத்திரிகையாளர்கள் நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த சைடு வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் கூட பேசக்கூடிய விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்குல்ல, எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிச்சிருக்கீங்களா? தொண்டர்கள் அன்போடு இப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க சொல்லியிருக்கீங்களா? செங்கோட்டையன் வாய மூடல, அதுக்குள்ளே நீயே விசில் அடித்து காட்டுற. அப்படி தான் இருக்குது. அப்போ அந்த பகுதி மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. இப்போ புரியுதுங்களா? நீ செலவு சிக்கனத்துக்காகவும் அதை தாண்டி உனக்கு வசதி வாய்ப்புக்காக நீ பார்க்குற. உங்கள் குடியிருப்பு வசதி மக்களே இன்றைக்கி வந்து நான் கேட்டால் இவங்களோட தொல்லையாக இருக்குது, நிம்மதி இல்லை, கடுப்பாகி இன்றைக்கி மக்கள் வந்து கதறக்கூடிய சூழல் ஆயிடுச்சு. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், வீட்டுக்கு 2 ஓட்டு. இப்போ சொல்லுங்க வீட்டுக்கு 2 ஓட்டுன்னு எங்கே போச்சு? பனையூர்லேயே இல்லை வீட்டுக்கு 2 ஓட்டு. இதுதான் உண்மை. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.